வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டம் இல்லாமல் தீர்வு. வாட்சோறு சமைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நன்றி கூறிய மலேக மக்கள். ஜீவன் தொண்டமானின் வேண்டுகோள். யாழில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான சிறுவன் பயணித்த வாகனத்திலிருந்து மீட்கப்பட்ட வாள். 2019 ஆண்டிற்கு முன்னர் சிம் அட்டைகள் கொள்வனவு செய்தவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பிள்ளைகளுடன் உறங்கிக் கொண்டிருந்த குடும்ப பெண்ணிற்கு நள்ளிரவு கூரை பிரித்து உள்ளே சென்ற நபர் நடத்திய கொடூரச் செயல். கொழும்பு நாலந்தா கல்லூரி விவகாரம். சர்ச்சை ஆசிரியர்கள் தொடர்பில் புதிய தகவல். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். ஜனாதிபதி அனுரவுக்கு பறந்த கடிதம். வரலாற்று மைல்கள். நேற்று முதல் பேருந்துகளில் பெண் நடத்துனர்கள். அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்திய பொது முகாமையாளர் கைது. வாடகை கட்டணமாக செலுத்திய பணம் எவ்வளவு தெரியுமா? வெளியான தகவல். பூனை ஒன்றை சித்திரவதை செய்து காணொளி வெளியிட்ட நபர் போலீசாரின் தீவிர தேடலில் கைது. மட்டக்களப்பில் நீருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத பொருள். டிட்வா சூறாவளியின் ஆறாத வடு. தேடுதல் பணிகள் நிறுத்தம். பதவிக்காக நான் அடிபடப் போவதில்லை. தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் திருந்துங்கள். ஸ்ரீதரன் எம்பியின் எச்சரிக்கை. விசேட தேவையுடையோருக்காக தாழ்நில பேருந்து சேவை. இது ஒரு பக்கமாக இருக்க, இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1958 ஆண்டுல அரசியல் குற்றமாக முதல் தடவையாக பாரதூரமாக பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு தரப்பினர், இந்த காணாமலாக்கப்படுதலில் பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு தரப்பினர் இன்றைய என்பிபியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினரும் தான். இலங்கை வரலாற்றில் மலேக பெருந்தோட்ட மக்களை பொறுத்தவரை நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவின் ஊடாக மாத்திரமே பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதென மலேக மக்கள் தெரிவித்துள்ளனர். 1750 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு நன்றி கூறும் நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. இதில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். இதில் பொதுமக்கள் பாச்சோறு சமைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதுடன் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்துள்ளனர். இதன்போது அவர்கள் கூறுகையில், மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு முறையும் சம்பள அதிகரிப்பை கோரி வீதிக்கு இறங்கி பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த போதும் பெற்றுக் கொடுக்க முடியாத அரசாங்கமே இதுவரை காலமும் காணப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் இதுவரை 8 ஜனாதிபதிகள் இருந்த காலத்திலும் எங்களுடைய சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்கவில்லை. ஆனால் 9வது ஜனாதிபதியாக கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க வந்தவுடன் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொடுத்தார் என மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அதிகரிக்கப்பட்ட வேதனம் தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனம் மற்றும் அரசாங்கத்துக்கு இடையில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த ஒப்பந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போலீசாரின் உத்தரவை மீறி சென்றதாக கூறி நேற்றைய தினம் அல்லைப்பட்டி பகுதியில் வைத்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய வாகனத்தில் இருந்து வாளொன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சமிக்ஞையை மீறி சென்றதாக கூறி நேற்று அதிகாலை அல்லைப்பட்டி பகுதியில் வைத்து ஹயஸ் வாகனம் ஒன்றின் மீது ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டை சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருந்தார். குறித்த வாகனத்தில் இருந்தே வாளொன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது மேலும் 2 இளைஞர்கள் குறித்த வாகனத்தில் இருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை ஊர்காவற்றுறை நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவர்களை 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சிம் அட்டையின் பதிவு தொடர்பான விதிமுறைகளை சீர்திருத்தி புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 1991 இலக்கம் 25 இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழ் 2019 ஆண்டு ஆகஸ்ட் 2 அன்று சிம் அட்டை பதிவு தொடர்பான விதிமுறைகள் வெளியிடப்பட்டன. எனினும் இந்த விதிகள் அந்த திகதிக்கு பின்னர் விற்பனை செய்யப்பட்ட சிம் அட்டைகளுக்கு மட்டுமே இதுவரை பொருந்தியிருந்தன. இதனால் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாக சிம் அட்டைகளை பெற்ற பல வாடிக்கையாளர்களின் துல்லியமான தகவல்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இது சட்டவிரோத செயல்கள் மற்றும் குற்றப்புலனாய்வு விசாரணைகளின் போது பெரும் சவாலாக அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை சரி செய்வதற்காக பழைய சிம் அட்டை உரிமையாளர்களின் தகவல்களை மீண்டும் பதிவு செய்ய புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மேலும் 16 தொடக்கம் 17 வயதுக்குட்பட்ட சந்தாதாரர்களை பதிவு செய்தல் மற்றும் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கும் சிம் அட்டை வழங்குவது தொடர்பான புதிய சட்டங்களை சேர்ப்பதன் மூலம் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப தற்போதுள்ள விதிமுறைகளை திருத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் 2019/8 முன்னர் பெறப்பட்ட சிம் அட்டைகள் தொடர்பான சந்தாதாரர் தகவல்களை மீண்டும் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் தற்போதுள்ள சந்தாதாரர் சிம் அட்டை பதிவு விதிமுறைகள் பொருத்தமான வகையில் திருத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தனிமையில் வசித்து வந்த குடும்ப பெண் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு புதிய குடியிருப்பு கிராமத்தில் அதிகாலை 1 மணியளவில் வீட்டினுள் தாயும் 3 பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டு கூரையை பிரித்து உள்ளே நுழைந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் அந்த பெண் தலைமைத்துவ குடும்ப தலைவி மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான பெண் கூக்குரலிட்டதை அடுத்து அயலவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவரை காப்பாற்றியுள்ளனர். பின்னர் அவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார், தடயவியல் போலீசார் மற்றும் மோப்பநாயின் உதவியுடன் சம்பவ இடத்தில் தீவிர தேடுதல் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அந்த விசாரணைகளின் போது வீட்டிற்கு அருகாமையில் வசிக்கும் நபர் ஒருவர் விசாரணைக்காக போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு பயன்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆயுதம் ஒன்றும் தடய பொருளாக போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு நாலந்தா கல்லூரியின் முன்னாள் தலைமை மாணவருடன் தகாத உறவில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 பெண் ஆசிரியைகள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டு மாகாண கல்வி அலுவலகத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் 2 ஆசிரியர்களும் இன்னும் மாகாண கல்வி அலுவலகத்தில் பணிக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா பாடசாலை முதல்வரிடமிருந்து முதற்கட்ட விசாரணை அறிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதன் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதே சமயம் சம்பவம் தொடர்பில் தற்போது பள்ளிக்குள் ஒரு உள்ளக விசாரணையும் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து முன்னாள் தலைமை மாணவர் தலைவர் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் மாணவர் சங்கமும் கலைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான காணொலிகள் பரவ தொடங்கியதை தொடர்ந்து முன்னாள் தலைமை மாணவர் தலைவர் மற்றும் 2 ஆசிரியர்கள் இடையே தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை போதிராஜராமையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்ய முற்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க கோரி விகாராதிபதி ஒருவர் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அண்மையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை அடுத்து பிக்குகள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கோட்டேஸ்வரி கல்யாணி சாமசிறி தர்ம மகா சங்க சபையின் விகாராதிபதி இத்தேபான தம்மாலங்கார தேரர் தனது கடும் கவலையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பண்டைய மன்னர்களால் உயிரை கொடுத்தும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் சாசனத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட புண்ணிய பூமியிலேயே பிக்குகள் புத்தர் சிலையை நிறுவியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அவர்கள் சிலையை வைக்க சென்றமைக்காகவே தாக்குதலுக்கு உள்ளானார்களே தவிர வேறு எந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபடவில்லை என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவர்கள் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை உடனடியாக விடுவிக்க ஜனாதிபதி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையில் நியமிக்கப்பட்ட பெண் நடத்துனர்கள் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த பெண் நடத்துனர்கள் கொட்டாவை மாகும்பர பன்முக போக்குவரத்து மையத்தில் இருந்து தமது பணிகளை ஆரம்பித்துள்ளனர். அண்மையில் இலங்கை போக்குவரத்து சபையினால் 19 பெண்கள் நடத்துனர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கும் பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் பரந்த முயற்சியின் ஒரு அங்கமாக இந்த நியமனங்கள் பார்க்கப்படுகின்றன. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் மேலதிக பொது முகாமையாளர் ஒருவரை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது. சபையின் தலைவரின் பாவனைக்காக ஏற்கனவே 2 அரச வாகனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சபையினால் முன்னெடுக்கப்படும் கண்டி வடக்கு பாததும்பர ஒருங்கிணைந்த நீர் வழங்கல் திட்டத்தின் ஒப்பந்த நிதியை பயன்படுத்தி டொயோட்டா பிராடோ வகை SUV ஜீப் ஒன்றை குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டமை தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வாகனம் எத்தகைய பணிக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளாமலேயே வாகன கட்டணமாக சுமார் 1,27,50,000 ரூபாய் பணத்தை GN ஆட்டோ ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனத்திற்கு செலுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நிறுவனத்திடமிருந்து வாகனத்தை பெற்றுக் கொள்வதற்காக சந்தேக நபர் பெறுகை விதிமுறைகளை மீறி செயற்பட்டு அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு பெரும் நிதி நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்திய பூனை ஒன்று கொடூரமாக சித்திரவதை செய்யப்படும் காணொலி தொடர்பான விசாரணைகளை அடுத்து 26 வயதுடைய இளைஞர் ஒருவரை வலப்பனை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த காணொலி பரவியதை தொடர்ந்து விலங்கு நல அமைப்புகளின் பலத்த எதிர்ப்பினை அடுத்து காணொலியில் காணப்பட்ட சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சந்தேக நபரின் மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவிலங்கத்துறை களப்பு பகுதியை அண்டிய வாவியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 14 லட்சம் மில்லி லீட்டர் கோடா மற்றும் 50,000 மில்லி லீட்டர் கசிப்புடன் 3 சந்தேக நபர்களை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆரையம்பதியில் 2 மற்றும் மாவிலங்கத்துறையை சேர்ந்த ஒருவருமாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1,14 லட்சம் மில்லி லீட்டர் கோடா, 50,000 மில்லி லீட்டர் கசிப்பு கோடா பெரல்கள், சட்டவிரோத மதுபானம் வடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கலன்களும் மீட்கப்பட்டதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். டிட்வா சூறாவளியால் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. சூறாவளி தாக்கி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டதால் தற்போதைய நெறிமுறைகளின்படி தேடுதல் பணிகள் அவசியமற்றதாக கருதப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தினால் காணாமல் போன 173 பேர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. 2004 சுனாமியின் போது காணாமல் போன 5,000 பேர் இன்றும் காணாமல் போனவர்கள் பட்டியலிலேயே இருப்பது போன்று இவர்களும் இப்போதைக்கு உயிரிழந்தவர்களாக அறிவிக்கப்பட மாட்டார்கள் என அனர்த்த முகாமைத்துவ நிலைய இயக்குனர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்துள்ளார். இதன்படி சூறாவளியால் உறுதிப்படுத்தப்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 650 அதிகரித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் உள்வீட்டு பிரச்சினை மிக கேவலமாக உள்ளது. இனி திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாதென்று இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டதை கூட இனிப்பு வழங்கி பேனர் கட்டி கொண்டாடுகின்றனர். எமது மண்ணில் இதற்கு முன்னர் இப்படி நடந்துள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் அவர் தெரிவிக்கையில், எனக்கு எதிராக மிகப்பெரிய உளவியல் போர் தொடுக்கப்படுகின்றது. இந்த உளவியல் போரால் தான் கட்சியிலிருந்து பலர் வெளியேறினார்கள். என்பிபி மீது தமிழ் மக்கள் காதல் கொண்டு வாக்களிக்கவில்லை. எமது கட்சி மீது இருந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தமிழ் மக்கள் எமக்கு வழங்கிய தண்டனையாகும். இனியும் திருந்தாவிட்டால் மக்கள் முன் செல்ல முடியாது. அதேவேளை ஸ்ரீதரன் யார் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். நாட்டை விட்டு ஓடியவன் கிடையாது. பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் இங்குதான் உள்ளனர். எனக்கு பதவி முக்கியமல்ல. நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்காக நான் அடிபடப் போவதும் இல்லை. ஜனநாயக முறையிலேயே பதவிக்கு வந்தேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி விசேட தேவையுடையவர்களுக்கான வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட தாழ்தள பேருந்து சேவையை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக 10 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 15ஆம் திகதி குறித்த பேருந்துகள் நாட்டை வந்தடைய உள்ளன. இந்த பேருந்துகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் தேவையான பௌதீக மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க இலங்கை போக்குவரத்து சபைக்கு இயலுமை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. எனவே பேருந்து போக்குவரத்தை நவீனமயமாக்கும் முதற்கட்டமாக நவீன வசதிகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட 100 பேருந்துகளை கொழும்பு நகரில் சேவையில் ஈடுபடுத்தும் திட்டம் கடந்த வருடம் ஜூலை 21ஆம் திகதி எடுக்கப்பட்டிருந்தது. அந்த அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட லங்கா மெட்ரோ டிரான்சிட் தனியார் நிறுவனத்திடம் இந்த 10 பேருந்துகளையும் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பேருந்துகளையும் அவற்றின் இயக்க நடவடிக்கைகளையும் அந்த நிறுவனத்தின் கீழ் முன்னெடுப்பதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் என்றது தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். இது அமெரிக்காவில் கரீபியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் 13 தொடக்கம் 16 வயதிலான சிறுமிகள் கடத்தப்பட்டு உலகத் தலைவர்கள் பலராலும் கற்பழிக்கப்பட்டு அல்லது வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு அல்லது இயற்கைக்கு முரணான விதத்தில் பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அது சார்ந்த பல கதைகளும் செவி வழியாக வரக்கூடிய கதைகளும் இருக்கிறது. அதில் ஒன்று நரபலி இடுதல் சம்பந்தமாக இந்த சிறுவர்கள் நரபலி இடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சிறுவர்களை அறுத்து உணவு சமைத்து பரிமாறப்பட்டதாகவும் மொடல் கேப்ரியல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கமாக இருக்க, இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1958ஆம் ஆண்டில் அரசியல் குற்றமாக முதல் தடவையாக அரலிஸ் சில்வா மற்றும் டேவிட் சில்வா என்கிற 2 பேர் கடத்தப்பட்டு, அதாவது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்படுகின்றன. இது முதல் தடவையாக ஒரு அரசியல் குற்றமாக காணாமலாக்கப்படுதல் தொடங்குது. இப்போ என்னுடைய பாயிண்ட் இந்த அரசியல் குற்றமாக காணாமலாக்கப்படுதல் அல்ல. இது 1958ஆம் ஆண்டில் தொடங்கி, அதாவது ஒஃபிஷியலாக இந்த சுதந்திரத்துக்கு பிற்பாடாக இந்த இலங்கை அரசில் 1958ஆம் ஆண்டு தொடங்கி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் 2026வது ஆண்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றது என்னுடைய குற்றச்சாட்டு. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் கதைக்க வாரது, இங்கே இந்த காலப்பகுதியில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் என்றது அரசியல் சார்ந்த ஒரு குற்றமாக கடத்தப்பட்டவர்களாக கருதப்பட முடியாது என்றது தான். ஏனென்றால் இந்த எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் போன்ற இந்த குற்ற
நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குது. மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்காக சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் என்று சொல்லுது. அப்ப அப்படி சொல்லுகிற பொழுது இலங்கையிலிருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்றத இந்த அரசியல் சார்ந்த குற்றமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்ற ஆங்கிள் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியாது. மிக பாரதூரமான குற்றமாக சிறுவர் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில 2009 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு என்ற ஸ்பெசிபிக் டைம் பீரியட்டை நான் எடுத்து கேட்கிறேன். இந்த காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்றதனுடைய இன்வெஸ்டிகேஷனை இந்த பாலியல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் இட்ஸ் மீன் ஹியூமன் டிராஃபிக்கிங் சம்பந்தமான ஆங்கிள்லையும் இந்த அரசு விசாரணை செய்ததா என்கின்ற ஒரு கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன். உடனே இங்க இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே இருந்த அரசுகள் செய்ததுக்கு என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என்று கேட்பியல். நான் அரசாங்கம் அரசு என்றதை குழப்ப விரும்பல. இலங்கை அரசு என்றது அரசு தான், என்றைக்குமே அரசு தான். இதுல பாரதூரமாக பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு தரப்பினர், இந்த காணாமல் ஆக்கப்படுவதில் பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு தரப்பினர் இன்றைய என்பிபியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினரும் தான். ஆகவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், இந்த சிறுவர் சிறுமிகள் காணாமல் ஆக்கப்பட்டது என்ற விஷயத்தை இந்த பாலியல் சுரண்டல் என்கின்ற கோணத்திலையும் நரபலியிடுதல் முதலிய மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்தல் என்ற விதத்திலையும், அதே போல அங்கங்களுக்காக அவயவங்களுக்காக சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டது என்ற ஆங்கிள்லையும் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டதா அல்லது செய்யப்பட வேண்டும் என்றது இங்க இருக்கிற ஒரு கோரிக்கை. இரண்டாவது, OMP சொல்லுது 23,000 பேரை காண இல்லை அல்லது போனால் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தொகை 23,000 என்று சொல்லுது. இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணப்பட இல்லை சிறுவர்களுக்கானது. சிறுவர்கள் எத்தனை பேர் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் ரெஜிஸ்டர் இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தையும் என்னால இதுல சொல்ல முடியும். ITJP டாக்குமெண்ட்ஸ் 2009 ஆண்டு நிகழ்ந்த ஒரு சரண்டரை பற்றி சொல்லுது. ஒரு குறித்த சரண்டர். அதே சரண்டர்ல 280 பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கணும். இந்த 280 பேர்ல 29 பேர் சிறுவர்கள் என்றதை அது கோடிட்டு காட்டுது. அப்ப 280 பேர் காணாமலாக்கப்பட்டது 29 பேர் சிறுவர்கள் என்றால் கிட்டத்தட்ட 10% அதிகமானவர்கள் சிறுவர்கள். அப்ப நாங்கள் 23,000 பேர்ல 2,300க்கும் அதிகமான சிறுவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்றது நல்ல சொல்லேலும். அதை மறக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசு ஆதாரபூர்வமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அடுத்து யூனிசெஃப் ஃபேமிலி ட்ரேசிங் யூனிட் சொல்லுது 690 பிளஸ் அப்ளிகேஷன்ஸ் அவைட்ட போயிருக்கு. இதுல நூற்றுக்கணக்கானவை குழந்தைகள் தொடர்பாகத்தான் இருக்குது. அப்ப இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க வேணும். அரகல காலத்தில் இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சிங்கள மக்களாலே முன்வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னால், நான் இதை கனெக்ட் பண்றேன். எப்படி என்றால், அனுராதபுரத்தில் இருந்து ஒரு மந்திரவாதியிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஐடியாக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இயங்கினதாக சொல்லப்படுது. இதே விஷயம் எப்ஸ்டைனுக்கும் சொல்லப்படுது. அதாவது நரபலியிடுதல் முதலிய சம்பவங்கள். ஆகவே இப்படியான கதைகள் அல்லது போனால் இப்படியான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டதா அல்லது போனால் செய்யப்பட வேணும் என்றது என்னுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.